கிலோமீட்டர் தூரத்திலும் மயிலாடுதுறையிலிருந்து 15 கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த சிவராமபுரம் அமைந்துள்ளது. இந்த சிவராமபுரம் அமைந்துள்ளது வாரம் அரிசி கஞ்சி வார்க்கப்படும் தண்ணி இருந்துச்சுல திடீர்னு வாரம் அரிசி கஞ்சி வார்க்கப்படுகிறது. மாதத்தின் முதல் வாரம் கோதுமை கஞ்சி வார்க்கப்படுகிறது. வாரம் அரிசி கஞ்சி வார்க்கப்படுகிறது. மாதத்தின் முதல் வாரம் கோதுமை கஞ்சி வார்க்கப்படுகிறது. சிறப்பான அன்னதானம் வழங்கப்படுகிறது. சாய்ராம் 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 சிவராமபுரம் சிவராமபுரம் சிவராமபுரம். இந்த சிவராமபுரத்தில் காலடி வைத்ததற்கு பின் சீரடி செல்லும் வாய்ப்பை கொண்டுள்ளது. கத்திருப்போம். இந்த சிவராமபுரத்தில் காலடி வைத்ததற்கு பின் சீரடி செல்லும் வாய்ப்பை பெறுகிறீர்கள். சாய்ராம் சாய்ராம் சிவராமபுரம் குருவாழ்க சிவராமபுரம். இந்த சிவராமபுரத்தில் காலடி வைத்ததற்கு பின் சீரடி செல்லும் வாய்ப்பை பெறுகிறீர்கள். என்ன ஒரு 10 தட்டு எடுத்துட்டு வாங்கப்பா. 10 தட்டு என்னையா இல்லையா? பார்சலும் வழங்கப்படுகிறது. பார்சலும் வாரம் அரிசி கஞ்சி வார்க்கப்படுகிறது. பார்சலும் சிவராமபுரம் இவர் பார்சல் வழங்கப்படுகிறது. மெனக்கெட்டு ஊத்துறாப்புல ஒரு கை சொல்லுவாங்க. ரொம்ப சோகம். சிவராமபுரம் குருவாழ்க சாய்ராம் சாய்ராம்.
சிவராமபுரம் உருவாழ்க உருவியை துணை, உருவாழ்க உருவியை துணை. சாய்ராம் சாய்ராம் சாய்ராம். அக்னி துனி, அக்னி துனி. இந்த அக்னியை 9 முறை வலம் வருதல் வேண்டும். இந்த அக்னியை 9 முறை வலம் வருதல் வேண்டும். வரும்பொழுது மட்டைக்காயுடன் வலம் வருதல் வேண்டும். மட்டைக்காயுடன் வலம் வந்து 9 முறை வலம் வந்து நமது தலையை இடது பக்கம் ஒரு 3 முறையும் வலது பக்கம் 3 முறையும் சுற்றி இந்த அக்னியிலிட நம்முடைய கண் திருஷ்டி விலகுகிறது. இடது பக்கம் தலையின் மேல் இடது பக்கம் 3 முறை வலது பக்கம் 3 முறை சுற்றி இந்த அக்னியிலிட நம்மளுடைய கண் திருஷ்டி விலகுகிறது. பில்லி சூனியமும் விலகிறது. குருவாழ்க குருவே துணை. இந்த அக்னி சிவராமபுரத்தில் உள்ளது. பாபா கோயில் இருக்கு. இந்த அக்னி பாபா கோயில் இருக்கு. சிவராமபுரத்தில் இந்த கும்பகோணத்திலிருந்து 21 கிலோமீட்டர் தூரத்திலும் மயிலாடுதுறையிலிருந்து 15 கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த சிவராமபுரம் அத்திமரம் நல்ல அத்திமரம், நல்ல அத்தி. குருவாழ்க குருவே துணை. சிவராமபுரத்தில் உள்ளது இந்த அத்திமரம். மகாராஷ்டிராவில் பீமாசங்கர் என்று அழைக்கப்படும் ஜோதிர்லிங்கத்தின் அருகில் மிக பிரம்மாண்டமாக இந்த அத்திமரம் உள்ளது. இந்த அத்திமரம் மகாராஷ்டிராவில் ஜோதிர்லிங்கம் என்று அழைக்கப்படும் பீமாசங்கரில், அதாவது இது வந்து மகாராஷ்டிராவில் உள்ளது. அங்கு இந்த மாதிரி ஒரு நல்ல அத்திமரம் உள்ளது. கத்தர் வாசம் செய்வதாக ஐதீகம். அத்திமரத்தை நாம் சுற்றும் பொழுது நாம் நினைத்த காரியங்கள் அனைத்தையும் நடத்தி தருகிறது. குருவாழ்க குருவே துணை. சாய்ராம். சிவராமபுரம் கும்பகோணத்திலிருந்து 21 கிலோமீட்டர் தூரத்திலும் மயிலாடுதுறையிலிருந்து 15 கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த சிவராமபுரம் அமைந்துள்ளது. சாய்ராம். தலைவர் எவ்வளோ பொறுமையாக இருக்கு. ஸ்ரீ பஞ்சமுக ஆஞ்சநேய திருக்கோயில். சிவராமபுரம் பஞ்சமுக ஆஞ்சநேய திருக்கோயில், சிவராமபுரம். சிவராமபுரம் ஸ்ரீ பஞ்சமுக ஆஞ்சநேய திருக்கோயில். குருவாழ்க குருவே துணை. ஸ்ரீ பாடகச்சேரி ராமலிங்க சுவாமி திருக்கோயில். பைரவ சித்தர் என்று அழைக்கப்படுகிறார். இங்கு ஞானிகளும் சித்தர்களும் ரிஷிகளும் முனிவர்களும் தவசிகளும் இங்கு நமக்கு சூக்குமமாக அருளாசி வழங்கி கொண்டு இருக்கிறார்கள்.
மேற்கு பார்த்த சிவன் ஆலயம். மேற்கு பார்த்த சிவன் ஆலயம். தோஷங்கள் விலக மேற்கு பார்த்த சிவனை வணங்குதல் நலம். ஜாதகத்தில் உள்ள தோஷங்கள் விலக மேற்கு பார்த்த சிவனை வணங்குதல் நலம். இது இந்த சிவராமபுரத்தில் அமைந்துள்ளது. இந்த சிவராமபுரத்தில் அமைந்துள்ளது திருக்குளத்தின் நடுவே இந்த மேற்கு பார்த்த சிவன் ஆலயம் அமைந்துள்ளது. தோஷங்கள் விலக குருவாழ்க குருவே துணை. கருவறையில் சென்று ஆரத்தி எடுக்கலாம். சிவராமபுரம் கருவறையில் சென்று ஆரத்தி எடுக்கலாம். இந்த சிவராமபுரத்தில் பாபாவுக்கு கருவறையில் சென்று நீங்கள் ஆரத்தி எடுக்கலாம். சாயம் சாயம் சாயம். சாய் தொண்டர்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும், லைக் பண்ணவும், பட்டன் ஃபோன் உள்ளவர்களிடம் இந்த வீடியோவை சேர்க்கவும். இதுவாக இதுவே துணை. சிவராமபுரம் நீங்களே கருவறை சென்று ஆரத்திக்கலாம். பால் அபிஷேகம் செய்யலாம். சிவராமபுரம் வாழ்க குருவே துணை. சரணம். நேரடியாக நீங்களே கருவறை சென்று ஆரத்தி எடுக்கலாம். குருவாழ்க குருவே துணை. சரணம்.